ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா டியூட்டோரியல். முதல்ல இதோட பேசிக்ஸ்லாம் பார்த்துடலாம். வாட் இஸ் ஜாவா, ஒய் ஜாவா, இதுதான் நமக்கு எடுத்தோடனே வர 2 கொஷின்னு. ஸோ வாட் இஸ் ஜாவா இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இது வந்து எங்கே டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸில். ஜேம்ஸ் கோஸ்லிங் வந்துட்டு சீஃப் ப்ரோக்ராமராக இருக்கும்போது ஜாவா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, இது வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதோட கார்பேஜ் கலெக்ஷன் ப்ராப்பர்ட்டிக்காக. கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து மெமரியை அதுவே அலோகேட் பண்ணிக்கும், அதே டிஎல் அலோகேட் பண்ணிக்கும். C++லாம் வந்துட்டு நம்மளே வந்துட்டு அலோகேட் பண்ணணும். அந்த மெமரியை வந்துட்டு வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும்போது அதோட ரிசல்ட்டுக்காக நீங்கள் ஒரு மெமரியை அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெமரி வந்துட்டு மறுபடியும் வேறு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது வேறு கோடு எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது. இதுவே ஜாவான்னு பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு அதுவே அலோகேட் பண்ணிக்கிறதுனால மெமரி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஈஸி. ஸோ இதோட கார்பேஜ் கலெக்ஷன் ப்ராப்பர்ட்டி இதுதான். தென் இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். இதோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியல் டைம் வேர்ல்டு என்டிட்டிஸோட வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ். ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ .java ஃபைல் வச்சுருப்போம், அதை கம்பைல் பண்ணோடனே பைட் கோடாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த பைட் கோடை என்ன பண்ணலான்னா இப்போது வந்துட்டு வேறு ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஓஎஸில் வந்துட்டு ஜேவிஎம் மிஷின் அந்த ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி ஜேவிஎம் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜேவிஎம் அதில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த பைட் கூட கொண்டு போய் அந்த ஜேவிஎம்மில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த மிஷினோட லாங்குவேஜை அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு டைரெக்டாக நம்ம இப்போது ப்ரோக்ராம் அடிக்கிறோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம் அப்படியே தூக்கிட்டு போய் மிஷின் லாங்குவேஜாக மாற்ற முடியாது. ஸோ அப்போ பைட் கோடாக நம்மளோட கம்பைல் பண்ணும்போதே பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணிடுது. பைட் கோட்னா என்ன, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுது. அந்த கன்வெர்ட் ஆன கோடை தூக்கிட்டு போயிட்டு ஜேவிஎம்மில் போடுறோம். ஜேவிஎம் வந்து எல்லா ஓஎஸ்க்கும் காமன் கிடையாது. ஒவ்வொரு ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி ஜேவிஎம் இருக்குது. இப்போ அந்த ஜேவிஎம் கிட்ட கொண்டு போய் அந்த பைட் கோடை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து உடனே அந்த மெஷினோட லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி அந்த பைட் கோடை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இது என்னது, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ். நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு ஓஎஸில் வந்துட்டு உங்களோட ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதை வந்துட்டு வேறு ஓஎஸில் உங்களால் ரன் பண்ண முடியும். தென் போர்ட்டபிள். ஏன் இதை போர்ட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு .java ஃபைல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம வந்து சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சோர்ஸ் ஃபைலில் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக அந்த ஜேவிஎம்மில் கொடுத்து நம்ம வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக மாற்றிக்க முடியும். அந்த நம்ம வந்துட்டு கம்பைல் பண்ணும்போது பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்துட்டு ஜேவிஎம்மில் கொடுத்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியறதுனால இதை வந்துட்டு நம்ம சோர்ஸ் கோடில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கோடை எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்துட்டு ஜேவிஎம் இருக்கிறதுனால அது வந்துட்டு அந்த லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி அந்த மிஷின் லெவல் லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும். ஓகேயா, அதனால இது வந்து போர்ட்டபிள்னு சொல்கிறோம். எந்த ஓஎஸில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் செக்யூர். ஏன் இது செக்யூர் அப்படின்னு சொல்லணும்னா இதில் ஆல்ரெடி புல்டின் செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது வந்துட்டு நம்ம எந்த மிஷினில் வந்து ரன் ஆகுதோ அந்த மிஷினுக்கே எந்த ஒரு ஹார்மும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரோபஸ்ட்லேயும் எகெயின் அதுதான் சொல்கிறாங்க, என்னென்னா மெமரி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இருக்குது அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கும் நல்லா பண்ணுது. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்ன, இப்போ வந்துட்டு ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது வந்துட்டு ஒரு எரர் வருது, அதை வந்துட்டு த்ரோ பண்ணும், எகெயின் த்ரோ பண்ணி அதுவே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு மெஷினை கிராஷ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்காது. இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்கிறதுனால ஒரு எரர் வந்துச்சுன்னா கூட எரர் ஹேண்ட்லிங்கும் அதனால் நல்லா பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அது வந்துட்டு மெஷினை கிராஷ், அதாவது நம்மளோட ஓஎஸை கிராஷ் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஸோ வி ஆர் சேயிங் திஸ் இஸ் ரோபஸ்ட். அண்ட் மல்டி த்ரெட்டட் அப்படிங்கன்னா ஒரே டைமில் உங்களால் மல்டி டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த ப்ரோக்ராமில். ஓகேவா, இதுதான் வந்துட்டு ஜாவாவோட ஃபீச்சர்ஸ். தென் நெக்ஸ்ட்டு ஜாவாவோட யூசஸ். ஓகே, வாட் இஸ் ஜாவா பார்த்துட்டோம், ஒய் இஸ் ஜாவா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஜாவாவோட யூசஸ் என்ன அப்படின்னா இப்போ ஜாவாவிலேருந்து தான் ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் டெவலப் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப் ஆப். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புமே வந்துட்டு ஜாவாவில் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்த ஃபோன் பார்த்திங்கனாலுமே
ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சாரி ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, இந்த ஹேண்டியாக இந்த ஃபோனில் கூட ஸ்டார்டிங்கில் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்துச்சு இல்லையா, பேசிக் மாடல் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த ப்ரோக்ராம்லாம் கூட ஜாவாவில் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் ஆப்பு, ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் ஒன்று, டெஸ்க்டாப் ஆப்பும் அப்ளிகேஷன்ஸும் பண்ணிக்கலாம், வெப் அப்ளிகேஷன்ஸும் ஜாவா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்புறம் வெப் சர்வர்ஸ் அண்ட் ஆப் சர்வர்ஸ், அப்ளிகேஷன் சர்வர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜாவா யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜாவா யூஸ் பண்ணி நம்ம கேம்ஸ் டெவலப் பண்ணலாம். அண்ட் தென் டேட்டா பேஸ் கனெக்ஷனும் ஜாவா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஜாவாவோட யூசஸ். தென் நான் சொன்னேன் இல்லையா அந்த ப்ராசஸ், நம்மளோட சோர்ஸ் ஃபைல் வந்துட்டு எந்த மாதிரி மெஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதோட ஃப்ளோ சார்ட். இப்போது சோர்ஸ் ஃபைலுங்கிறது என்னது, நம்ம கையால் போடுற அந்த ப்ரோக்ராமிங் ஃபைல், அதை வந்து நம்ம .javaன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறோம். அது கம்பைலர் என்ன பண்ணுது, கம்பைல் பண்ணிட்டு .class அப்படிங்கிற ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிடுது. அந்த .class ஃபைலை எடுத்துகிட்டு போய் நம்ம ஜேவிஎம்மில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மெஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிடுது. இந்த சிம்பிள் சைக்கிளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஹோல் பேசிக்ஸ் முடிகிற வரைக்கும் இது மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக நம்மளால் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது இது எல்லாமே பேசிக்ஸ் தான், ரொம்ப பேசிக்ஸ் தான். இதுலேயும் வந்துட்டு பேசிக்ஸில் இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது, ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட்டால் ரொம்ப முக்கியம் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஜாவா ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஜாவா ப்ரோக்ராம் இது இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ், மை கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் நான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு என்னது, கிளாஸ் நேம். எப்போவுமே இதுதான் கிளாஸு, இந்த மை கிளாஸ் அப்படிங்கிற வேர்டு தான் வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக அது முன்னாடி கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா, மை கிளாஸ். ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது பப்ளிக், நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங்கு ஆர்கியூமெண்ட். எல்லா ப்ரோக்ராமே முதல்ல எடுத்தோடனே மெயின் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். நீங்கள் இப்போ கம்பைல் பண்ண போனீங்க அப்படின்னா மெயின் தேடி ஃபஸ்ட்டு அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ மெயின் மெத்தட் தான் ஃபஸ்ட் மெத்தட். இது வந்து அடுத்து நமக்கு தேவையான வேல்யூவை டிபெண்ட் பண்ணுறோம். இதை பற்றி இதில் வந்துட்டு நிறைய இருக்குது, நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு பேசிக் ப்ரோக்ராமுக்காக காட்டணும், ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சருக்காக நான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்னால் இதுதான், system.out.println இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பிரிண்ட் ஆயிரும் நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா பப்ளிக் கிளாஸ் நேம். இப்போ நம்ம கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறோமோ அதே தான் வந்துட்டு ஃபைல் நேமும். இப்போ மை கிளாஸ் அப்படிங்கிறது எனக்கு கிளாஸ் நேமாக இருந்துச்சுன்னா மை கிளாஸ் .java அப்படிங்கிறது தான் ஃபைல் நேமாக இருக்கணும். ஓகேவா, பப்ளிக் நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்குள்ளே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்கியூஸ். ஸோ இப்போது இதில் வந்துட்டு பப்ளிக்ங்கிறது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஸ்டாட்டிக்ங்கிறது ஆக்சஸ் மாடிஃபையர், வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப்பு, மெயின்ங்கிறது மெத்தடு. இது கிளாஸு, இது கிளாஸ் நேமு, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஆக்சஸ் மாடிஃபையர், ரிட்டர்ன் டைப்பு, மெத்தடு. இந்த அளவுக்கு இப்போ தெரிஞ்சால் போதும், மீதி ப்ரோக்ராமை வந்துட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். Thank you.